சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா, சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும். பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பைக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாமா? ஏன்னா இது ஒரு உயிர், அவங்க குடும்பத்திலேயே ஒரு பெரிய லாஸ். எதிர்த்தரப்புல இருக்காங்க ரெண்டு பேருமே லாஸ் தான். உயிரிழப்ப ஈடே செய்ய முடியாது. ஓகேங்களா? சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர். பட் லாஸ் டாக்டர் திவாகர் சார் இல்லை செட் ஆகலை, பைத்தியகாரம். அப்படி எனக்கு மரியாதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு. இப்போ இன்டர்வியூவில் இந்த மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சுர்ஜித் தொம்பி வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்தவரான், அதனால் அவர் லைஃப்பும் நல்லா இருக்கணுமா? ஏன்னா உன் குடும்பத்தில் இல்லை அவனையா போட்டு இந்த மாதிரி ரோட்டில் வெட்டினா நீ சும்மா இருப்பியா? இல்லை உன்னைய இந்த மாதிரி துடிக்க துடிக்க வெட்டினா எப்படி இருக்கும் உனக்கு? மிளகா பொடி தூக்கி உன்னை வெட்டினாலும் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் உன் சமூகத்தை சேர்ந்தவன் தான் வெட்டினான்னு விட்டுருவாங்களா? அவங்க பாவம் நீதி கிடைக்கணும், ரெண்டு பேருக்கும் நீதி கிடைக்கணும், அதனால் அவர் வாழ்க்கையை நல்லா இருக்கணும் உங்கள் வீட்டில் சொல்லுவாங்களா? இல்லை என்ன பண்ணுவாங்க சொல்? ஃபஸ்ட்டு நீ டாக்டர்னா வைத்தியம் பாரு. அது மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க நீ. இது ஆக்டிங்கிற பேரில் பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. இதோட நிறுத்திக்க, அவ்வளோதான் உனக்கு. இவ்வளவோ குக்கிங் இந்த மாதிரி எவ்வளவோ திறமையான பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களெலாம் நமக்கு கண்டுக்கவே மாட்டோம். இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் தேடி தேடி ஃபாலோவிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதானுங்க நம்ம இப்படிலாம் நம்ம பண்ணுறனால தான் இந்த இப்படி இதெல்லாம் இப்படி பேசிகிட்டு தெரியுது இந்த மாதிரி.